ஓகே தான். ஓகே அஜித் எப்படி நடிச்சிருக்காரு? அர்ஜுனும் நல்ல கேரக்டர். நல்லா விறுவிறுப்பா போதா? விறுவிறுப்பா போதா? கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி ஒரு செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. மியூசிக் எப்படி இருக்கு? அனிருத் மியூசிக் சூப்பராக இருக்குது. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஆஃப்டர் இன்டர்மியூசிக் அப்புறம் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். அது ரொம்ப சூப்பராக இருக்குது. அஜித் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காரு. செம்ம ஸ்மார்ட்டாக இருக்குது. ஹேண்ட்ஸமாக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. காமெடியெல்லாம் இல்லை, ஃபுல்லி ஸ்டோரி ஓரியன்ட் மூவி தான். மூவி ரொம்ப சூப்பராக இருக்குது. மாசாக இருக்குது. அந்த மாதிரி எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகுது. நான் அஜித் தான் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அர்ஜுன் ஃபுல்லாகவே ஸ்டோரி ஓரியன்ட் தான். டேரக்டர்ஸ் எதிர்பார்ப்புகளா ஒர்க் அவுட் ஆச்சாக்கா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆச்சு. நம்ம எதிர்பார்த்தது தான் அந்த மூவி. ஸ்டோரி டிஃப்ரெண்டான ஸ்டோரியா? நல்ல ஸ்டோரி. நல்லா இருந்துச்சு. ரேட்டிங் எவ்வளோ? அவ்வளோதான் அழுவலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் பார்க்குறேன். தமிழ் சினிமாவிலே எப்படி ஒரு படம் இல்லை ப்ரோ. ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட், கிளைமேக்ஸ் கூட ட்விஸ்ட்டு. சந்தோஷமாக வரும். நான் வெளியே எப்படி தலை காட்டுறதுன்னு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். வெளியே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. படம் சூப்பர் படம். மங்கதாக்கு அப்புறம் அஜித் சார் கூட பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கும். அவரோட ரோலும் அர்ஜுன் சார் ரோலு, த்ரிஷா மேம் ரோல் எல்லாமே பக்காவாக இருக்கு. மகிழ் திருமேனி சார் ஒரு டைரக்டர் வந்து 6 அறிவை பயன்படுத்தி ஒரு படம் எடுத்துருக்கிறாரு. இல்லை பிடிக்கல இந்த படம் நல்லா இல்லைன்னா தயவுசெய்து மதகஜராஜா, புஷ்பா 2 இப்போ கூட ஓடிட்டு போய் பாருங்க தயவுசெய்து. ரொம்ப நல்ல படம், சூப்பர் படம். ஒரு தலை ஃபேனாக வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் ஓவராலில் தமிழ் சினிமாவில் இது மாதிரி ஒரு படம் ஒரு ஒரு புது சப்ஜெக்ட் மாதிரி இருந்தது. மகிழ் திருமேனி சார் வந்து சில டைரக்டர்ஸ் தான் 6 அறிவை பயன்படுத்தி படம் பண்ணுவாங்க. இவர் அதை பண்ணியிருக்கிறாரு. இல்லை எனக்கு இந்த படம் பிடிக்கல நல்லா இல்லை அப்படின்னா தயவுசெய்து மதகஜராஜா, புஷ்பா 2 இது மாதிரி படம் போய்ப்பாங்க. அவ்வளோ நல்லா இருக்கு படம். எப்படி தலை காட்டுறது வெளியே ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு செத்துட்டோம், படம் ஃபிளாப் அப்படின்னு நினைச்சேன். வெளியே செகண்ட் ஹாஃப் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்தது படம். தரமான படம். இன்னொரு வாட்டி ரிப்பீட்டடாக பார்க்கலாம். ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருக்குங்க. செகண்ட் ஹாஃப்லாம் அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கு. அஜித் சார் உண்மையா ஒரு ஆக்ரோஷமான ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு இது மாதிரி ஒரு படம் பண்றது எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. அவ்வளோ ஒரு மெச்சூரான ஒரு ஆக்டிங். சூப்பராக இருக்கு படம். இவ்வளோ நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. டிஃப்ரெண்டா இருக்குங்க. எல்லாமே ட்விஸ்ட்டுங்க. ஒரு படம் இப்ப கையை கட்டி போட்டா அடுத்து என்ன பண்ணுவாரு? ஒரு ஹீரோ அடிப்பாரு, ஒரு வில்லன் எதை பண்ணுவாரு. நம்ம நினைக்கிறது ஒண்ணு, அங்க நடக்கிறது ஒண்ணு. அவ்வளோ நல்லா இருக்குங்க படம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இது ஒரு மாஸ் இல்லை, ஒரு இன்ட்ரோ சீன் இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு இன்டர் பிளாக் இல்லை, எதுவுமே இல்லைன்னு பார்த்தா வேற லெவல். அவரோட ஃபேனா வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காரு மகிழ் திருமேனி சார். 6 அறிவை பயன்படுத்தி கொடுத்துருக்காரு ஒரு படம். நல்ல டிரெக்டர் அவரு. நல்ல ஆனால் ஜனங்களுக்கு எப்படி இது ரீச் ஆகும் தெரியல, ஜென்ரல் ஆடியன்ஸ் இது. ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக இதை அந்த படத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இந்த படத்தை பார்க்காதவங்க கூட சன் டிவியில் இது வந்து இப்போ ப்ரீமியரில் பார்த்தாங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல படம், சூப்பர் படம். தயவுசெய்து இந்த படத்தை வந்து பாருங்க. பிரேக் டவுன் படம் மாதிரியா இருக்குமா இல்லை இது டிஃப்ரெண்டா இருக்கு? பிரேக் டவுன் நான் பார்த்தது இல்லை ப்ரோ. ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. பிரேக் டவுன் இப்போ நான் பார்ப்பேன், இது எப்படி இருக்குன்னு தெரியல, அது பார்த்தா தெரியும். பட் படம் சூப்பராக இருக்கு, உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. இப்போ சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வேற மாரி தலை படம். அவங்க 2 பேரோட காம்போ மங்காத்துக்கு அப்புறம் இந்த படத்தும் ஒரு இட்டு தலை, பேக் பாஸ்டர் இட்டு தலை. அவங்க பொண்டாட்டி ஒவ்வொரு பொண்டாட்டியும் எந்த அளவுக்கு பாசம் இருக்குன்னு இந்த படத்தில் நம்ம பார்த்தா தெரியும் தலை. என் பொண்டாட்டி இப்போ நான் தேடின்னு போறேன், அவங்க அம்மா வீட்டுக்கு வச்சுட்டு போயிட்டான். இப்போ நான் இட்டுன்னு போறேன், அதுதான் பேக் தான் பார்த்து வந்துக்கிறேன். என் பொண்டாட்டியை போய் இட்டுன்னு வரத்துக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு உருக்கி எடுத்திருக்காங்க படத்துல. ரொம்ப மனசு பாரமா இருக்கிறதால இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கல. எதனால என் பொண்டாட்டி போச்சுன்னு போனா நினைக்க தெரியல. அவங்க உடம்பு சரியில்லைன்னா அதான் நினைக்கிறேன். போய் இட்டுன்னு வரணும் அவளை. ஏன்னா இந்த படத்தை பார்க்கணும், அவளை இட்டுன்னு வரணும் இந்த படத்தை பார்க்க. அந்த அளவுக்கு ரொம்ப சென்டிமெண்டா இருக்குல்ல போல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சதுனா படம் இல்ல. இவ்வளவு நேரம் நான் எதுக்கு பேசுறேன்? அதனாலதான் பேசுறேன். என் பொண்டாட்டி என்ன பாசம் வச்சிருக்கேன்னு இந்த படத்துல இருக்கு. அந்த அளவுக்கு உருகி உருகி எடுத்திருக்காங்க. அப்படியே போது ஒரே காரு, எங்கேயோ போகுது காரு. அவங்க பொண்டாட்டியை தேடி போயிட்டாங்க. இந்த அளவுக்கு 10க்கு எவ்வளோ ரேட்டிங்னா? 10க்கு 10 கிலோ கொடுக்கலாம் தெரியல. ஆனா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல தான் கதை கொஞ்சம் போச்சு.
அதுக்கு மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி 10க்கு 9 கொடுக்குறாங்க. நல்லா இருக்கு. அடையாளம் எடுத்துக்காங்க ஒரு 500 கோர்ஸ் மேபி எவ்வளோ வேணாம். அது வந்து மக்களை பொறுத்து படம் பொங்கல் போட்டுருந்தா நம்ம அச்சு சொல்லலாம் 600 கோர்ஸ் கன்ஃபார்ம் ஆகும். ஏன்னா பொங்கல் இது வந்து நார்மல். ஆமாம், ஏன்னா என்ன சொல்றது பொங்கல் 10 days எல்லா மூவியும் நம்ம ஸ்க்ரீன் தான் ஓடிருக்கோம். நல்ல கலெக்ஷன் இருக்கும். இது வந்து இப்போ வீக் டேஸ் எல்லா ஒர்க்கிங் டேஸில் இருப்பாங்க. வெறும் நல்ல ரசிகர்கள் தான் வருவாங்க. மோஸ்ட்டாக இப்போ நம்ம இன்டர்வியூ பண்ணுறோம். சில பேர் வந்து பேட் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லாதீங்க. எல்லாம் வந்து படத்தை பாருங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க. நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ப்ரோமோவில் விட்டுருக்காங்க. மகிழ் திருமணி சார் வந்து நிறையா விட்டுருக்காங்க. அஜித் சார் எவ்வளோ இது பண்ணியிருக்காரு இந்த விஷயத்துக்காக, எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து அந்த முயற்சிக்கு ஒரு படத்தை பார்த்து நீங்கள் இது கொடுங்க. எதாக இருந்தாலும் உண்மையிலே நல்ல இன்டர்வியூ, நல்ல படம், நல்ல எல்லாருமே நல்லா இருக்கும். ஓவரால் ட்ரெயினுக்கு உண்மையிலே நல்ல ரசிகனா வந்து நான் எவ்வளோ பார்க்குறேன். வில்லன் யாருன்னா அஜித்தா இல்ல அர்ஜுனே வில்லனா? எல்லாம் சஸ்பென்ஸ், அதுவே பாருங்க, அதான் விஷயம். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சதா படம்? ஓகே ஓகே. அனிருத் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாக்ங்கறாங்க. எதனால? கொஞ்சம் எப்படி சொல்றது லவ்வா போவோம். செகண்ட் ஹாஃப் ஆக்ஷன் ஆகும். ஓகே. எல்லாமே ஓகே. ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே ஒர்க் அவுட் ஆச்சானா? ஓகே, எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. தேங்க் யூ. இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா நீங்க கேரக்டர் வர வைக்கணும். படத்துல அஜித் சாரை தவிர வேற எந்த கேரக்டருமே மாட தெரியல. த்ரிஷா மேடம் உட்பட எந்த கேரக்டருமே போடல. த்ரிஷா மேடம் உட்பட எந்த கேரக்டருமே மாட தெரியல. நம்ம வந்து இப்போ ஒரு மிஸ்டரி த்ரில்லர் பாக்குறோம் அப்படின்னா அதுல மிஸ்டரி இருக்கணும், ரெண்டுமே மிஸ் ஆகுது. அதனால இந்த படம் ஒரு டீசன்ட் வாட்ச் ஆயிடுச்சு. ஓகே, நல்லா இருக்கு, பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம் படத்தை. எல்லா படத்துலயும் மெசேஜ்லாம் எதிர்பார்க்க வேணாம். என்ன கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த ப்ராப்ளம் வந்து அவங்களே பேச கேட்கிறாங்க. டிவோர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் போவேனா அப்படின்ற மாதிரி என்ன பண்ண முடியும். பண்ணிருக்காங்க. ஆனா த்ரில்லிங்கா ஆகல. ஆமா, த்ரில்லிங் ஆகல. எங்கேஜ் பண்ணல படம். எங்கேஜ் பண்ணல. சாங்ஸ் ஸ்டார்டிங்கே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே எல்லா சாங்கும் முடிஞ்சிடும். அந்த பஞ்சு கிச்சி மட்டும் கிளைமேக்ஸ் தான் வரும். ஆனால் கிளைமேக்ஸில் இந்த ஒரு பாட்டு வச்சு ஒரு வில்லனை அடித்து ஃபைட்டு வச்சு முடிக்கிற மாதிரி கிளைமேக்ஸ் தமிழ் சினிமாவுக்கு எப்போ போகணும்னு தெரியல. அது போயிடுச்சுன்னா மேபி தமிழ் சினிமா நல்லா இருக்கும். பிரேக் டவுன் படம் மாதிரியே அந்த படம் இருக்குதா இல்லை டிஃப்ரெண்டாக இருக்கா? ப்ரோ, இப்போ நம்ம பிரேக் டவுன் மாதிரி இருக்குன்னா சொல்ல முடியாது. பிரேக் டவுன் வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து அது ஃபீல் ஆகும். நம்ம வந்து ஒரு கேரக்டருமே மனசில் அப்படி இல்லை. இந்த படம் ஒரு மாஸ் ஹீரோ வச்சு ஒரு த்ரில்லர் மூவி எப்படி எடுக்கிறது அப்படின்றது வந்து நம்ம டேரக்டர்களுக்கு இன்னும் தெரியல போல. ஒரே ஒரு படம் மட்டும்தான் சூப்பராக இருந்தது, வேட்டையாடுகிறது. அது மட்டும்தான் ஒரு பெரிய ஹீரோ வச்சு ஒரு த்ரில்லர் சப்ஜெக்டை எந்த இடத்துலையுமே போர் அடிக்காமல் பக்காவாக எடுக்க முடியுது. இந்த படம் அப்படி போகல. ஏன்னா படத்தில் ஒரு கேரக்டர் கூட நம்ம மனசில் நிற்கிற மாதிரியே அந்த கேரக்டர் இது பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் த்ரில்லர் அப்படின்னா த்ரில்லராக இருக்கணும். ரெண்டுமே இல்லை படத்தில். ஒரு மாதிரி ஃப்ளாட்டான ஸ்க்ரீன் பிளே இன்னும் நல்லா எழுதிருக்கணும். ஃப்ளாட்டாகவும் போட்டுக்கணும். போர் அடிக்கல. ஃபேமிலியோட வந்து பார்த்து என்ஜாய் பண்ணோம்னா என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாக்ங்கறாங்களே, எதனால அந்த மாதிரி? லாக் இல்லை ப்ரோ. அது வந்து அந்த கேரக்டர் வந்து நீங்கள் சொல்லணும்ல, அதுதான் சொல்கிறேன். அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து எழுதுறதுல தான் இருக்கு. அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதிருக்கலாம். கொஞ்சம் சீன்ஸ் வந்து ஓல்டு சீன்ஸாக இருந்தது. இந்த இதுக்கு ஏற்ற இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, கொஞ்சம் ஓல்டிஷாக இருந்தது. அஜித் சார் படத்துலேயே நீங்கள் நிறைய சீன் இந்த மாதிரியே பார்க்கணும். ஸோ அஜித் சார் படம்னாலே அந்த ஒயிட் சென்டிமெண்ட் கண்டிப்பாக இருக்கும். என்னைக்கு அந்த சென்டிமெண்ட் எல்லாம் இல்லாம படம் பண்ண போறாங்கன்னு தெரியல. அந்த சென்டிமெண்ட்டை வைக்கிறதுனாலயே படம் நல்லா இல்லையோ, நல்லா இல்லைன்னு சொல்றேன். பிளாட்டா இருக்கு, இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போயிடலாம். லேக் எல்லாம் இல்ல, ஓகே, நல்லா தான் இருந்தது. மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கா? அப்புறம் அனிருத் மியூசிக் எல்லா படத்தையும் காப்பாத்துது. அதே மாதிரி இந்த படத்தையும் அனிருத் மியூசிக் தான் காப்பாத்தோம். அந்த 10 கிச்சி அந்த பாட்டை வந்து ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டாங்களோ அப்படின்ற வச்ச மாதிரி இருந்தது. ஓகே, எதிர்பார்ப்புகளை ஓகே செஞ்சதா? இல்ல கண்டிப்பா இல்ல. ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு? 10க்கு ஒரு 6 கொடுக்கலாம். டீசென்ட் வாட்ச் படம், போர்லாம் அடிக்கல. ஸ்கிரிப்ட் இதுலையா பண்ணிய டைரக்ஷன் சொல்லும்போது அவர் என்ன பண்ண முடியுமோ அதுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா லவ் போர்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கு. ஏன்னா த்ரிஷா அவ்வளோ அழகாக இருக்காங்க. 25ல அவங்க தான் மறுபடியும் கனவு கணின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க. த்ரிஷாவை வந்து 25 மினிட்ஸ் த்ரிஷாவை வந்து பார்த்துட்டே இருக்கணும். தலைக்கு வேலையே இல்லை. அவர் இன்டர்வியூ பிளாக் வந்து ட்விஸ்டிங் பண்ணுறாங்க, அது ட்விஸ்டாகவும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை ஒரு பிலோ அவரேஜான ஒரு படம். ஏன்னா இப்போ பண்ணிட்டீங்க தலையை வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் நல்ல விறுவிறுப்பாகுது. ஏன்னா த்ரிஷா மிஸ் ஆகிறாங்க, அவங்களை கொண்டு
போய் அவங்க கண்டுபிடிக்கிறது அந்த படத்துடைய ஸ்டோரியா இருக்கு. எங்கெல்லாம் போறாரு, என்னெல்லாம் பண்ணாரு. அஜர்பைஜான் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒரு பாடம் வந்து எடுத்துருக்காங்க. ஒரு கலர்ஃபுல்லாக இல்லை, ஒரு கிரேஷமா இருக்குது. எல்லாம் வந்து ஒரு புலிஷமா இருக்கும். மலேசியாவில் பார்த்தீங்கன்னால இது வந்து கிரேஷமா இருக்கு. அவங்க நிக்கத்துல பார்த்தீங்கன்னா பார்த்து திருப்தி இருக்குது. ஒன் டைம் வச்சிருக்கோம். தீனி நம்மளுக்கு கிடைக்கல. ரொம்ப பசியில இருந்தோம். அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணல. பட் ஒன் டைம் வச்சிருக்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். ஆனா 500 கோடி அடிக்கணும், 600 கோடி அடிக்கலாம் எதிர்பார்க்க முடியாது. கரெக்டா வந்து இன்னைக்கு வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஹவுஸ்ஃபுல். மண்டேலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லாக்ங்கறாங்க. எதனால அந்த மாதிரி எதுவுமே இல்ல. படத்துல கண்டென்ட் இல்ல. நம்ம தலைக்கு உள்ள ஸ்டோரியே கிடையாது. தலையை வச்சு பண்ற படமே இல்லை. ஒரு ஜேம் ரிவ்யூ, ஒரு அது கீழே உள்ள ஒருத்தவங்க அவங்க பண்ற படம். நம்ம தலைக்கான ஸ்டோரியும் கிடையாது. இங்கே இருக்காரு. அவரை கொண்டு வந்துட்டு சும்மா கொண்டாடி படத்துக்கு தேடுன்னு சொன்னோம்னா என்ன செய்யணும்? அந்த அளவுக்கு கண்டென்ட் இல்லை. ஆக்ஷன்லாம் அப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் தலைன்னா, ரெண்டாவது வந்து அனிருத் தான். டைரக்ஷன்லாம் கடைசியில் தான் இருக்கு. அர்ஜுன் கூட அந்த அளவுக்கு வேலை இல்லை. படத்துல வில்லன் யாருன்னா? இல்ல அஜித்தா அர்ஜுனா? அஜித்தா ஆரவா அர்ஜுனான்னு கேட்குங்க. ஓகேங்களா? ஆரவா அர்ஜுனா 2 பேருமே இல்லை. 3.8 3.8 அந்த ஸ்டோரி லவ் போர்ஷனுக்காக மற்றபடி அதே மாதிரி வந்து தெரிக்க, அதே மாதிரி வந்து அவர் ஒரு சிரிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த காம்போ நம்ம பார்த்துட்டே பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதை ட்ரை பண்ணிடலாம் மாதிரி. அதே மாதிரி தான் இருக்குது அர்ஜுன் சார். அர்ஜுன் சாரோட ஆஸ் அ வில்லனிசமாக பயங்கரமாக இருந்தாரு. பட் இந்த படத்தையும் அதே மாதிரி எடுத்துட்டு வராமல் வேறு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி தெரிஞ்ச ஸ்டோரி நம்ம எடுத்துட்டு வரும்போது இன்னும் வந்து கமர்ஷியலாக எடுத்துகிட்டு வந்துருக்கோம். ஒரு காமெடி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அஜித் சாருக்கே நிறைய டைலாக்ஸ் வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்கலாம். அதே சமயம் வந்து அஜித் சாரே காமிக்கலாக ஏதாவது பண்ணுற மாதிரி நிறைய ட்ரை பண்ணிருக்கலாம். படம் ஃபுல்லாக ஒரு ஸ்டோரி பேஸ்டாகவே போகிறதுனால அஜர்பைஜான்ற டெசர்ட்லேயே எடுத்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி டெசர்ட் ஒரு ட்ரை பிளேஸ். அதை பார்க்கும்போது நிறைய பேர் சினிமாட்டோகிராஃபி நம்ம பார்க்கும்போது போர் அடிச்சு ஸ்டோரி ஆஸ் பிரேக் டவுனில் நீங்கள் பார்க்குற மாதிரி தான். அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அங்கே மிஸ் ஆகிறாங்க. ஸோ கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாங்க. அது மாதிரி ஸோ அது நிறைய ட்விஸ்ட்லாம் நிறைய பிளாட்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இல்லை இதில் வந்து அஜித் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அஜித் சார் அதான் சொல்கிறேன் ப்ரோ. அவர் வந்து ஒரு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட்க்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 6-7 காம்போ அவரோட ட்ரை பண்ணியிருக்காங்க. அவருக்கு எல்லாமே வந்து ஹாலிவுட் ஆர்டிஸ்ட். ஒரு கடுக்கன் போட சீனா இருக்கட்டும், ஒரு கிளாஸ் போட்டு அப்படி இல்லைன்னா ஒரு தாடி நிறைச்சிருக்க சீனா இருக்கட்டும், இல்லைன்னா டக்குன்னு ஷேவ் பண்ண சீனா இருக்கட்டும். இதெல்லாம் நான் நோட் பண்ணதான். எல்லாமே வந்து ஆஸ் அ ஹீரோவா அவருக்கு வந்து வேற லெவலில் சூட் ஆகுது. அதே சமயம் த்ரிஷா அண்ட் அஜித் காம்போ வந்து உண்மையாலுமே அஜித் சார் வேற லெவலில் இருக்கு.